விஜயகுமார் சார், உண்மையிலேயே திமுக ஆட்சி காலத்துல முன்னேறி மாநிலமாக இருந்த தமிழகத்தை 2013ஆம் ஆண்டு முதல் பற்றாக்குறை மாநிலமாக மாற்றியதுதான் அதிமுகவின் சாதனை. 2019 நாட்டிலேயே அதிக வருவாய் குறைந்த மாநிலமாக தமிழகத்தை தள்ளிவிட்டனர். இப்படியான ஒரு இக்கட்டான சூழலில் தான் நாங்க தமிழகத்தை மீட்டெடுத்தோம் அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்றாரு. அதுக்கு தான் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்னைக்கு ஒரு நீண்டது அறிக்கையை கொடுத்திருக்கிறார். நேற்று போயிட்டு அவர் சிவகங்கையில் அரசு விழாவில் போயிட்டு அரசு விழாவில் இந்த மக்களுக்கான திட்டங்கள் என்ன, இந்த திட்டங்களை நாங்கள் என்னென்ன ஆட்சியாளர்களாகிய நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு பிரதான எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களை வசைபாடுவதற்காக அவர் பயன்படுத்தி அவர் நிறையா பேசினார். அதற்கு பதிலடி கொடுக்குற விதத்தில் அவர் ஒவ்வொன்றத்துக்கும் அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கொடுத்துருக்காரு. ஒரு நீண்டது ஒரு அறிக்கையை அவர் கொடுத்துருக்கிறாரு. கொடுத்து நம்ம மக்களுக்கு அதை அவர் சகோதரர் இப்போ பேசின முரளி அவர்கள் பிரதான எதிர்கட்சி தலைவர் கொடுத்த அறிக்கையை அவர் படிச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால் அவ்வளோ பேசுகிறேன். ஏங்க, நாங்கள் ஆட்சியில் செய்தோம், 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தோம். ஆட்சி செய்து நாங்கள் விட்டுட்டு வரும்போது 2021 இருந்த கடன் 4,85,000 கோடிங்க. நாங்கள் ஆட்சியை விட்டுட்டு நாங்கள் வரும்பொழுது 4,85,000 கோடி. அதில் என்னன்னா கொரோனா காலம், தொழிலே எங்கே நடக்கலை, 10 மாதம் மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் இருந்து ஆட்சி செய்து இது பண்ணோம். மக்களுக்கான நல உதவி திட்டங்களை எதையும் நாங்கள் கை வைக்கல, எல்லாமே பண்ணோம். நாங்கள் ஆடு மாடு கொடுத்தோம், அம்மா உணவகத்தில் இலவச உணவு கொடுத்தோம், தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், மானிய விலையில் ஸ்கூட்டர் கொடுத்தோம், எல்லாமே மக்களுக்கு. இப்போ மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம். அது இல்லாமல் 3 வாட்டி நாங்கள் விவசாய கடன் தள்ளுபடி செய்தோம். எல்லா மக்கள் நல சார்ந்த மக்களுக்காக நாங்கள் வேலை செய்தோம். இது பண்ணோம். மீதுல எங்க சென்னை முதல் கன்னியாகுமரி கடற்கரை சாலை திட்டம், மகளிருக்கு 50 விழுக்காடு மானியத்துல ஸ்கூட்டரு, அனைத்து குடும்ப மானிய விலையில ஸ்கூட்டர் கொடுத்திருக்கோம். மானிய விலையில ஸ்கூட்டர் கொடுத்திருக்கோம். அதுல 746 கோடி கொடுத்ததையும் இன்னைக்கு எங்களுடைய கன்னியாகுமரி வரை கடற்கரை சாலை எங்க கடற்கரை சாலை நீங்க கேக்குறீங்க. கடற்கரை சாலை அதுதான் கொரோனா வந்துடுது, எல்லாமே வந்துடுது. இவங்க தான் 4 வரை சாலைக்கே நீங்க போராட்டம் நடத்தினாங்க, எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் இது பண்ணாங்க. இன்னைக்கு இது பண்றாங்க. அதாவதுங்க, நாங்கள் நிறைவேற்றினதை நீங்க எங்கள் எடப்பாடியார் அவர் எவ்வளவு நாங்கள் பணிகளை செய்திருக்கிறோன்றத சொல்றாங்க. அவரே இன்றைய முதலமைச்சர் அவர்களே 22 சட்டமன்றத்தில் அவரே வெளியிட்டு இருக்கிறார். எங்களுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் செய்த மக்கள் பணிகளை அவரே தெரிஞ்சுக்க, அதுவே சாட்சி. நாங்கள் கேட்பது என்னன்னா, அதிமுக கேட்பது என்னன்னா, இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து நீங்க பொறுப்பேற்றிருக்கும் போது நீங்க என்னென்னலாம் சொல்லிட்டு வந்தீங்க. கடனை குறைப்புன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நாங்க அனைத்து குடும்பங்களுக்கும் 1000 ரூபாய் போது நிதி கொடுக்கல அப்படிங்கிறாங்க. ஏங்க, நிதி கொடுக்கல அதுன்றது இல்லைங்க. அப்படின்னா வாக்குறுதி அப்படின்னா எப்படி நீங்க கொடுத்தீங்க? அப்ப பொய் சொல்லிதான் நீங்க வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தீங்க. மத்திய அரசு நிதி கொடுக்கல இல்லையா? கொடுக்கறாங்களா இல்லையா? யாருங்க? மத்திய அரசு. மத்திய அரசு கொடுக்காம மாநில அரசு இதுவரையும் இருக்குமாங்க? அது மத்திய அரசு கொடுக்குறாங்க. மத்திய அரசு கொடுக்குதா கொடுக்கலையான்றத செல்வாண்ணன், தூத்துக்குடி செல்வாண்ணன் இருக்கிறாரு. மத்திய அரசு உங்களுடைய கருத்து கொடுக்காம ஆட்சி நடத்த முடியுமா? இது பண்ண முடியுமா? மத்திய அரசு தேவையான அளவுக்கு போதி நிதி கொடுக்கறாங்க. இவங்க அதிகமா கொள்ளையடிப்பதற்காக அவங்க எப்படிங்க கொடுப்பாங்க? கரெக்டா கொடுக்கறத கொடுக்கறாங்க. நான் கேட்கிறேன், இந்த 2025 தாங்க வந்திருக்குது. இன்னும் ஒரு வருஷம் ஆட்சியில் இருக்கணும். இதுவரையிலும் இவங்க எவ்வளவு தெரியுங்களா? 8 லட்சம் கோடிக்கு வாங்கி இருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி அவர் கணக்கு சொல்றாரு. எப்படி கணக்கு சொல்றாருன்னு தெரியல. அதாவது இந்தியாவில் இருக்கிற அத்தனை பொருளாதார நிறுவனர்களும், அதாவது இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்குகிற மாநிலமா தமிழ்நாடு இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு தினமும் கொலை நடப்பதில் 2வது இடமா இருக்கிறது. இதெல்லாம் குற்றப்பிரிவு இதுங்க. இதெல்லாம் புள்ளி விவரம் ஆய்வோடு சொல்றது, சாட்சியோடு சொல்றது, ஆதாரத்தோடு சொல்றதுங்க. ஏதோ வாய்க்கு வந்தது சொல்லல. இதெல்லாம் உண்மையா இருக்கிறது. கடன் வாங்குறது இல்லையா? இந்தியாவிலே அதிகமா கடன் வாங்குறது தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிகமான குற்ற செயல்கள் நடக்கிற மாநிலத்தில் 2வது இடத்துல இருக்கு. இதெல்லாம் குற்றப்பிரிவு ஆவணம் சொல்றதுதான் பொருளாதார ஆய்வு அறிந்தவர்கள் சொல்றது தான் இதெல்லாம். இதை இவங்க மறைக்க முடியாது. இவங்க சொல்றாங்களே 1000 ரூபாய் கொடுப்பேன்னு கொடுக்கவே இல்லை. 28 மாதம் ஈரோடு கிழக்கிலே எங்களுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வீதிக்கு வீதி 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொன்னீங்களே, இந்த மக்களுக்கு கொடுக்கல. 28 மாதங்கள் கழித்ததுக்கு பிறகுதான் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. நாங்க சொல்றீங்களா? நாங்க கொடுக்காதனால தாங்க எங்க ஆட்சி விட்டீங்க போட்டீங்களா? கன்னியாகுமரி வரலையும் இந்த வரலையும் சாலை என்ன ஆயிடுச்சு? கிழக்கு கடற்கரை சாலை. சரிங்க, அதே மாதிரி நாங்க சொன்னதை செயல்ன்றதுனாலதான் எங்களை மக்கள் ஆட்சியை விட்டு அகற்றினாங்கன்னு வச்சுக்கோ. ஆனா இப்ப இவர்கள் ஆட்சிக்கு வந்தது, இவங்க என்ன செய்தார்கள்?
இவங்க என்ன சொன்னதெல்லாம் செய்துட்டாங்களா? எங்களுடைய எடப்பாடியார் பட்டியலிட்டு செய்திருக்கிறாரு. இவங்க பண்ணிட்டாங்களா? இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை என்ன நிறைவேற்றிட்டாங்க? 2022 இதே முதலமைச்சர் என்ன சொல்றாரு? நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை 80% செய்துட்டோம். 23 என்ன சொல்றாரு? 85% செய்துட்டோம். 2024 பாராளுமன்ற தேர்தல் போது 90% நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம். நான் ஒன்னே 4 கேள்வி கேட்கிறோம். நீங்க கொடுத்த வாக்குறுதி தான் நீட் தேர்வு ரத்துன்றது. நீட் தேர்வு ரத்து பண்ணிட்டீங்களா? நீங்க கொடுத்ததா? நாங்க பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வரோம், நீங்க கொண்டு வரலையே. அதன் பிறகு வந்துட்டு அந்த அரசு ஊழியர்கள், அந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். நாங்க அவர்களுக்கு வந்த உடனே நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு சொன்னீங்களே, பணி நிரந்தரம் செய்தீர்களா? இப்படி நிறைய ஏகப்பட்ட கேள்விகள் அவங்க கொடுத்த வாக்குறுதியில எதுவுமே நிறைவேற்றாம சிவகங்கையில போயிட்டு ஒரு ஜமகாலத்துல வடிகட்டின பொய்ய ஒரு முதலமைச்சர் நாள் கூசாம பொய் பேசுறாருன்னா தமிழ்நாட்டினுடைய இது என்ன ஆகுறது? தமிழ்நாட்டினுடைய மக்களை, தமிழகத்தை, இந்தியா முழுக்க அவர் அசிங்கப்படுத்துறார், கேவலப்படுத்துகிறார் தவிர வேற எதையும் குறித்து பண்ண முடியலையே. நீங்க போனீங்களே சிவகங்கையில, அந்த சிவகங்கையில உங்களுடைய சாதனை என்ன நீங்க பேசுறீங்களா? பேசலையே. அப்படின்னா உங்ககிட்ட எதுவுமே இல்ல. நீங்க வந்துட்டு ஷூட் நாடகம் நடத்துறீங்க, கபட நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறீங்க, நீங்க கேமராக்கு முன்னாடி நடித்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்றத எங்களுடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சொல்லி இருக்கிறார். சொன்னதை வந்துட்டு இது பண்ணிக்கிறார். நான் இன்னைக்கு கேட்கிற அறிக்கை கொடுத்திருக்கிறார்ல, இந்த அறிக்கைக்கு அவர் தான் கேட்டார், அறிக்கை கேட்டார் முதலமைச்சர் அவர்கள். நீங்க சொன்னதுக்கு எந்த தேதி அதோட நீங்க நிறைவேற்றினீங்க அப்படின்னு சொல்லுமா? இன்னைக்கு புள்ளி விவரத்தோட எங்களுடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார். அந்த அறிக்கைக்கு இந்த முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும். இதே முதலமைச்சர் தான் இப்ப சட்டமன்றத்தில் நடந்திருக்க போது பொள்ளாச்சி விவகாரத்தை ஓபன் சேலஞ்ச் விட்ட போது அந்த ஓபன் சேலஞ்சை ஏற்றுக்கொண்டு சபாநாயகரிடத்தில் எடுத்துட்டு போயிட்டு ஆதாரத்தை கொடுத்த இயக்கம் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இவங்க சொல்ற எதுவுமே எல்லாமே பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள். இந்த ஆட்சி விரைவில் முடிவுக்கு வரப்போகுதுன்றதுனால அவருடைய ஆட்சி காலம் எண்ணப்படுகின்றதுனால பதட்டத்திலையும் பயத்திலையும் கரூர் முறையில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறாரு. இந்த ஆட்சி நீடிக்க போறது இல்ல. பொய்யான தகவலை சொல்றாங்க. பொருளாதார நிபுணர் சொல்றாரு, நான் இந்திய தமிழகத்தினுடைய கடனை நான் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடில இருந்து சொல்ல முடியும். எவ்வளவு கடன்கள் இருந்து புள்ளி விவரங்கள் எங்க கிட்ட இருக்கு, டேட்டா பேஸ் எங்க கிட்ட இருக்கு. நாங்க புள்ளி விவரங்கள் இல்லாமல் எதுவும் பேசலாங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க எங்க கிட்ட. இவர்கள் இவர் பேசுறாரு, அண்ணன் முரளி அவர்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு, ஏதோ முட்டு கொடுத்து பேச வேண்டியதான். நான் சொல்றேன், இவருடைய ஆட்சியில இருந்த 2001 34,540 கோடி இருந்தது. 2001 இருந்து 2006 வரை அதிமுகவில் 63,848 கோடி இருந்தது. மீண்டும் 2006 இருந்து 2011 திமுக ஆட்சிக்கு வரும்போது 1,14,000 கோடி இருந்தது. திருப்பி 2011 இருந்து 16 வரை அதிமுக ஆட்சி போது 2,28,000 கோடி இருந்தது. மீண்டும் 2016 இருந்து 21 வரை நாங்க தான் ஆட்சி, 10 ஆண்டுகள் ஆட்சி. நாங்கள் கடனை கட்டுக்கோப்பா வச்சிருந்தோம், எல்லாம் பண்ணோம். நாங்க மக்கள் நல சார்ந்த எல்லாம் பண்ண, ஆடு மாடு எல்லாம் கோழி எல்லாம் கொடுத்தோம். நாங்க மக்கள் நல பணிகளை செய்துட்டு கடன் வாங்கணும். இவர்கள் மக்கள் நல பணியை செய்யவில்லை, இவர்கள் கடன் வாங்குறாங்க. அப்படியே இருந்தா எங்க விலைவாசி மின்ன சொத்து வரியை உயர்த்தி இருக்கிறாங்க, மின்கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. வரிச்சுமையை ஏற்றிய இந்த கடன் வாங்கிச்சு, கடனை கட்டுக்கோப்பா வைக்கல. கடனுக்கு நீங்க விலைவாசி உயர்வை ஏற்றுறீங்க, சொத்து வரியை 150% சொத்து வரி உயர்த்துறீங்க. பணத்தை அடக்கம் பண்ண கூட பணத்துக்கு கூட பணத்தை அதிகரிச்சிருக்காரு. காலை உணவு திட்டம், காலை உணவு திட்டம் மூலமா 37,000 பேர் அதுல பயன்படுறாங்க. மக்களை தேடி மருத்துவ திட்டம் 12 லட்சம் பேர் பயன்படுறாங்க. மருத்துவ காப்பீடு திட்டம், அதே போன்று முதியோர் ஓய்வூதியம். அதிமுக கடகோடி பல ஊடகவியலாளர் இருக்கிறீங்க, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறீங்க. மக்களுக்கான திட்டங்களை திமுக என்ன கொண்டு வந்தாங்க நீங்க கேட்டீங்களா? ஆடு குத்திங்க, மாடு குத்திங்க, மிக்சிங் கிரைண்டர் குத்திங்க நீங்க சொல்றீங்க. அந்த மாதிரி நேரடியான பயன் தரக்கூடிய மக்களுக்கான திட்டங்கள் என்ன கொண்டு வந்தாங்க கேக்குறீங்களா? அதை பட்டியலிட்டு இருக்காரு சார். என்ன சார் பட்டியலிட்டு இருக்கா? எங்க இல்ல சார், நான் சொல்றேன் சார், இவங்க சொல்றது எல்லாம் டேட்டா பேஸ் சார். ஒரு பேப்பர்ல 10 இல்ல சார், நான் சொல்றேன் இல்ல சார். நான் இல்ல தேடி மருத்துவம் ஒரு திட்டத்துல இவங்க சொல்றது கோடிக்கு கணக்கான பேரை இவங்க சொல்றாங்க. ஆனா மத்திய சுகாதார சொல்றது
10 லட்சம் பேர் இவங்க சொல்றதுல கோடிக்கு சொல்றாங்க, அவங்க லட்சம் தான் சொல்றாங்க. அதனுடைய டேட்டா பேஸ் எங்ககிட்டயே இருக்கு. ஆனா நான் சொல்றேன், இல்லம் தேடி மருத்துவத்தினால பலன் பெற்றவர்கள், மருத்துவத்தை இது பண்ணவங்கள நேரடியா நிக்க வச்சு ஊடகவியலாளர்கள் முன்னாடி நீங்க சொல்றீங்க. அதே போல அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மக்கள் திட்டங்கள் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் கொடுத்தீங்களா? எல்லாருமே கிடைச்சதா? எந்த கிராமத்துக்கு போனாலும் ஆடு மாடு மகளிருக்கு மானிய விலை விவசாயிகள் பலன் பெற்ற விவசாய கடன் 3 வாட்டி தள்ளுபடி பண்ணோம். அந்த மக்கள் சொல்ல மாட்டார்களா? சொல்லுங்க. மகளிருக்கு மானிய விலை ஸ்கூட்டர், மகளிருக்கு மானிய விலை ஸ்கூட்டர்ங்கிறது எல்லாருக்குமே கொடுக்கல. அது எவ்வளவு பேர் கொடுத்தோங்கிறது எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்காரு. எல்லாருமே கொடுக்கல. 740 கோடி நாங்க கொடுத்திருக்கோம். சொன்னது முதலமைச்சர் நேத்து சிவகங்கையில அரசு விழாவில் இவங்க சொல்றீங்க சார், புள்ளி விவரங்களோடு வெளியிடுவாரா பிரதான எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஆட்சி காலத்தில் அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் வச்சதுனால அந்த கேள்விக்கு பதில் சொல்ற விதத்துல இன்னைக்கு புள்ளி விவரங்களோட அவர் பதில் சொல்லி இருக்கிறார். அந்த புள்ளி விவரங்களுக்கு திமுகவை சேர்ந்தவங்க பதில் சொல்லுங்க. போயிட்டு நம்ம பேசுவோம். பிரேக் இருக்கு.